வெல்கம் பேக் டு tutti-frutti குக்கிங். இன்றைக்கி பாவக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு 1/4 கிலோ பாவக்காய் வாங்கியிருக்கேன். அதை எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதாங்க அதுக்கு தேவையான பொருள்கள். இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு அடிகனமான கடாய் இல்லைன்னா இண்டாலியம் கடாய் அதை எடுத்துப்போம், இரும்பு கடாய். அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அது கடுகு போட்டு பொரிஞ்சதும் இந்த பாவக்காவை போட்டு 15 நிமிஷம் வதக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். அடுத்த 15 நிமிஷம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல எண்ணெயிலே சுருண்டு வதங்கி நல்லா கிடைக்கும். அதில் 2 ஸ்பூன் புளி தண்ணி அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாவக்காய்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் திருப்பியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம புளி தண்ணி ஊற்றிருக்கனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் அடுத்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மிளகாத்தூள், அரிசி மாவு, கடலை மாவு அதையும் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டிப்போம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திருப்பியும் ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாவக்காய் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாவக்காவான்னு அதிசயப்படுற அளவுக்கு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 கொத்து கருவேப்பிலையை அதில் போட்டு திருப்பியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை கொடுத்தீங்கன்னா பாவக்காவும் காலி ஆயிரும், சாப்பாடும் காலி ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வருதுன்னு. ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்விங் பவுலுக்கு எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், பாவக்காவா இதுன்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இது செய்ய மொத்தம் ஒரு 25 நிமிஷம் அவ்வளோதான் ஆயிருக்கும். ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.